கர்த்தர் எழுதி எங்களுக்கு தந்த ஆலோசனைகளைக்குள்ளாகத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும், எண்ண வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், எங்களுடைய குடும்ப காரியங்கள்ல இருக்கலாம், இந்த பூமிக்குரிய பிரகாரமான விடயங்களை கூட இருக்கலாம். எல்லாமே ஒரு தேவன் எழுதி வைத்திருக்கிறதற்கேற்ற பிரகாரம்தான் நாங்கள் எண்ணி சிந்தித்து செயற்பட வேண்டும். இதை விட்டு இல்ல நான் நினைக்கிறத செய்வேன், நான் நினைக்கிறத நான் என்றதை நான் செய்வேன் சொல்லுவார்கள். எண்ணம் போல் வாழ்க்கை, அது உலகத்தான் சொல்லுகிறான். எண்ணம் போல் வாழ்க்கை அல்ல. எங்களுடைய நினைவுகளை பார்க்கலும் அவருடைய நினைவுகள் பெரியது, எங்களுடைய வழிகளை பார்க்கலும் அவருடைய வழிகள் உயர்ந்தது. அவ எங்களுடைய எண்ணங்கள் போல வாழ்க்கை அல்ல, கர்த்தருடைய எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமென். கர்த்தருடைய அந்த சிந்தனையின் பிரகாரம், அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் தான் எங்களுடைய வாழ்க்கை. எண்ணம் போல் வாழ்க்கை அல்ல, எங்களுடைய எண்ணங்கள் போல வாழ்க்கை அல்ல. ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் தேவன் எழுதி தந்ததற்கு மிஞ்சி நாங்கள் எண்ணி நாங்கள் செயற்படக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லை.